வணக்கம். மிட் நைட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு போன் போட்ட சந்திரபாபு நாயுடு. திக்கி திணறும் பாஜக, பரபரக்கும் அரசியல் களம். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2024 லோக்சபா தேர்தலில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேம் சேஞ்சராக கிங் மேக்கர்களில் ஒருவராக மாறியுள்ளார். இவர் மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இருவரும் கை கட்டும் நபர்தான் அடுத்த பிரதமர். இந்தியாவில் 2014க்கு முன்பு வரை பெரும்பாலும் கூட்டணி கட்சி ஆட்சிகள் தான் இருந்தது. அது மாநில கட்சிகளின் பொற்காலம். மாநில கட்சிகள் கை கட்டும் தலைவர்கள் தான் பிரதமர்கள். அப்படிதான் மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருடம் தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி செய்தார். அதற்கு முன்பு வாஜ்பாய், நரசிம்மராவ் தொடங்கி பலரின் ஆட்சி அப்படித்தான் இருந்தது. அதாவது மாநில கட்சிகளின் கண்ட்ரோலில் மத்திய அரசு இருக்கும் போது மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதிபர் ஆட்சி போல் நடந்து கொள்ள முடியாது. குறிப்பாக மாநில அரசுகளை நசுக்க முடியாது. மாநில கட்சிகளை அழிக்க முயற்சிக்க முடியாது. ஆனால் கடந்த 10 வருடமாக அந்த மாநில அரசியல் மிஸ் ஆனது. மாநில கட்சிகளின் அந்த ஆதிக்கம் 10 வருடமாக இந்தியாவில் இல்லை. இப்போது அந்த வசந்த காலம் மீண்டும் வந்துள்ளது. இனி சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோர் சொல்வதை கேட்டு மோடி நடக்க வேண்டும். அவர்கள் வைக்கும் சட்டத்திற்கு ஆட வேண்டும். கூட்டணியை உடைப்போம் என்று சொல்லியே பாஜகவை தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் இனி ஆட்டி வைக்கும். அதாவது தற்போது நடைபெற்று முடிந்துள்ள லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட 292 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. பாஜக தனியாக 240 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல் இந்திய கூட்டணி 230 இடங்கள் வரை வெற்றி பெற்றுள்ளது. இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. இதனால் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடன் மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும். தற்போது நிதிஷ்குமாரிடம் 12 எம்பிக்களும், தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவிடம் 16 எம்பிக்களும் உள்ளனர். இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நெருக்கம். சந்திரபாபு நாயுடு, ஸ்டாலின் இருவரும் நெருக்கமான மாநில உறவு கொண்ட நண்பர்கள். அந்த வகையில் சந்திரபாபு நாயுடு முதலில் மோடிக்கு தனிப்பட்ட ஆதரவு கொடுப்பாரா என்பது கேள்வியாக உள்ளது. பாஜக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் மோடி பிரதமராக ஆதரவு அளிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு நேற்று இரவு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது நேற்றைய தினம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவு போட்டிருந்தார். இந்த பதிவிற்கு நேற்றைய தினம் நள்ளிரவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதிலளித்துள்ளார். அதாவது வாழ்த்து தெரிவித்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த நன்றி என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதிலளித்தார். இது சாதாரணமான நன்றி என்றாலும் பாஜகவின் எதிரி திமுகவுடன் நாயுடு நெருக்கமான நட்புடன் இருப்பது கண்டிப்பாக பாஜகவிற்கு இன்று இல்லை என்றாலும் வரும் நாட்களில் பெரிய அழுத்தத்தை கொடுக்கப் போகிறது என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். இதற்கிடையே இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். தற்போது வரை இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்று முடிவாகவில்லை. இதனால் இந்திய கூட்டணியின் இன்றைய ஆலோசனை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் மிட் நைட்டில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மெசேஜ் போட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.